அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பம் எப்போ தொடங்க போகிறாங்க, அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா, அதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன, மேல்முறை செய்த அனைவருக்கு எப்போது கலைகள் இன்னும் ஈடுபடாமல் இருப்பாங்க, எப்போதும் நடைபெறும் மற்றும் அவங்களுக்கு பணம் எப்போது வரும் போன்றவர்கள் இந்த பதிவில் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட கைரேகை நீங்கள் பதிவிடல உங்களுடைய குடும்ப அட்டை ரத்து செய்யப்படும் சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்துறாங்க. அது தற்காலிகம் அரசாங்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது விரலைக்கு பதியாவது ரேஷன் கார்டு நீக்கம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர் வேறு எங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டுறாங்க. தற்போது அதை தேவையில்லை சொல்லியிருக்காங்க. உங்களோட குடும்ப அட்டையெல்லாம் எதுவும் நீக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் கைரேகைலாம் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு மேக்ஸிமம் பதிவு பண்ணுறது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சம் நீங்கள் பதிவு பண்ண தேவைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் யாருமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த அறிவிப்பு நம்ம குடும்ப அட்டை தொடர்பான இருப்பாங்க. இந்த அறிவிப்பு நம்ம வெளியிட்டிருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி நிறைய பேர் பயந்துன்னு இருப்பாங்க. இந்தமாரி குடும்ப அட்டை அனைத்து ரேகையை பதிவு பண்ண வேண்டும் சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்னா, உங்களுக்கு குடும்ப அட்டை கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு வங்கி புத்தகம் கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு கைபேசி எண் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள்கிட்ட. அடுத்து உங்களோட ஆதார் அட்டை இருக்க வேண்டும். மின்கடன் ரசீது இருக்க வேண்டும். இவை எல்லாமே நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைங்க. அந்த ஜெராக்ஸ் அவங்க கேட்பாங்க. தற்போது மகளிர் உரிமை தொகைக்கு சில பேர் விடுபட்டிருப்பாங்க. சில பேருக்கு மேல்முறை செய்து பணம் வராது. லிஸ்ட்டில் அரசாங்கம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சில டிஸ்ட்ரிக்ட்லாம் போய்ட்டு ஆல்ரெடி சில அதிகாரிகள்லாம் போய்ட்டு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணுறாங்க. அதுமாரி உங்கள் ஊரில் கண்டிப்பாக இந்தமாதிரி டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் அவங்க கேட்குற ஆவணங்கள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த ஆவணங்களை நீங்கள் கொடுத்தா மட்டும் நீங்கள் மேல்முறை செய்த அனைவருக்கும் மற்றும் புதிய விண்ணப்பம் செய்வதற்கு அவங்க யார் தகுதியாக சொல்லிட்டு எத்தனை பேருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்கிறது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த புதிய விண்ணப்பம் செய்வரும் தற்போது அரசாங்கம் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் தகுதி வச்சு நீங்கள் கொடுக்கணும்லாம் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்லேருந்து இங்கே எடுத்து வச்சு பாருங்கள். ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. நீங்கள் அவங்க கேட்கும்போது நீங்கள் ஒரிஜினல் யாரும் தர தேவையில்ல. நீங்கள் ஜெராக்ஸ் தந்தால் போதுமானது. தற்போது புதிய விண்ணப்பம் எப்போது தொடங்க போகிறோம்னா, இந்த மாத இறுதிக்குள் உங்களுக்கு தொடங்குவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசாங்கம் தற்போது ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யாராவது தகுதி இருப்பவருக்கும் மற்றும் மேல்முறை செய்து பணம் வரவங்களுக்கும் லிஸ்ட் கலெக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த லிஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணி உங்களோட மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் கொடுக்க சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது மூலியம் லிஸ்ட் சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலியம் முடிந்த பிறகு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு புதிய விண்ணப்பம் அரசாங்கம் அறிவித்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஆனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அரசாங்கம் கண்டிப்பாக இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பேருக்கு முகாம் ஏற்படுத்தலாம், அவங்க எங்கெங்கெல்லாம் ஏற்படுத்தலாம், உங்களுக்கு ரேஷன் கடை மூலியமாக ஏற்படுத்தலாமா அல்லது உங்களுக்கு இசேவை மூலியம் ஏற்படுத்தலாம் சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக அவங்க ஆய்வு பண்ணிட்டு எந்த முறை எளிமையான இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க அப்ளிகேஷன் கண்டிப்பாக விரைவில் வெளியிடுவாங்க சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் லாஸ்ட் வீக்கில் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா டாக்குமெண்ட் எடுத்து வச்சு பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு மேல்முறை செய்து சில பேருக்கு இன்னும் பணம் வராமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதம் வருமானம் சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கலாய்களாம் நடந்து முடிந்த பிறகு உங்களோட மொபைல் எண்ணுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமாங்க. நீங்கள் மேல்முறை செய்யும்போது ஒரு மொபைல் தந்திருப்பீங்க. அந்த மொபைல் எனக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மகளிர் உரிமை இந்த மாதம் கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு அரசாங்கம் உறுதியாக கூறியிருக்காங்க. அது எந்த மாதிரி எஸ்எம்எஸ்னால் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் தான் வந்திருக்கு உங்களுக்கு. அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிர் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகைகளில் தங்களின் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கேன். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் உங்களோட மொபைல் எனக்கு கண்டிப்பாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மகளிர் உரிமை கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருங்க. அப்படி வரலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்குது அந்த பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்படி லிங்க் ஆகுது பட்சத்தில் நீங்கள் போய்ட்டு உங்கள் பேங்க்கில் போய்ட்டு லிங்க் பண்ணுங்க. இல்லை என்றால் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியம் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் சில பேருக்கு பணம் வருதுன்னா கொஞ்சம் தாமதமாகலாம். உங்களுக்கு அடுத்த மாதம் வருவதற்கு
அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மார்ச் மாதம் கூட உங்களுக்கு வந்து வரலாம். ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு உங்கள் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணாமல் இருக்குது. அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் சில பேருக்கு வந்து வந்துருக்கு. அது வந்து தொடர்ந்து வருமா நமக்கு வந்து தெரிய வரல. ஆனால் மேக்ஸிமம் வந்து லிங்க் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா மேல்முறை செய்த அனைவருக்கு வந்து தற்போது வந்து பணம் வந்து வருவது வந்து உறுதியாகிவிடும். மேல்முறை செய்த அனைவருக்கு வந்து சில பேருக்கு வந்து இன்னும் வந்து கலைகள் வந்து நடைபெறாமல் இருக்கும். அவங்களாம் வந்து அரசாங்கம் வந்து தற்போது வந்து தொடங்கி விட்டாங்க. கலைகள் வந்து அதிகாரிகளும் ஈடுபட தொடங்கி விட்டாங்க. உங்களுக்கு கலைகள் வந்து 2 முறையில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடைபெறும். உங்களுக்கு வந்து நேரடியாக மூலம் வந்து அவங்க வந்து நடைபெறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நேரடியாக இருந்தாலும் உங்களுக்கு டேட்டாலாம் அவங்க வந்து கேட்பாங்க. உங்களோட டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க. மற்றும் வந்து உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கேட்டால் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ நிலம் இருக்குது, உங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கரெக்டாக வந்து கால் பண்ணி கேட்கும்போது வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து புது நம்பர்லேருந்து ஃபோன் வச்சுன்னு கண்டிப்பாக வந்து மேல்முறை செய்த அனைவரும் வந்து எடுக்க பாருங்கள். ஏன்னா சில பேர் எடுக்காமட்டுலாம் உங்களுக்கு வந்து கலைவில் வந்து அவங்க வந்து அரசாங்கம் வந்து திருப்பி வந்து அந்த அதிகாரி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கால் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் புது நம்பரில் வந்து மேல்முறை செய்த அனைவரும் வந்து எடுக்க பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு வந்து அவங்க கேட்குற பதிலுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொன்னால் போதும். மாதிரி வேறு எந்த கேள்வியும் வந்து கேட்க மாட்டாங்க. தற்போது மகளிர் உரிமைக்கு வந்து புதிய விண்ணப்பத்திற்கு தேவையான தகுதியில் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இந்த தகுதியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மகளிர் உரிமைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தகுதியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மகளிர் உரிமை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து உங்களுடைய டேட்டா வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மகளிர் உரிமை வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து உறுதியாக கூறியிருக்காங்க. சில பேருக்கு வந்து மகளிர் உரிமைக்கு வந்து இடையில் வந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த பதிவில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம ஏன் வந்து நிறுத்தியிருக்காங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. தொடர்பாக யாரும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் வந்து ஷோ ஆகுது. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க. இந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தகவலாக கூறுவாங்க. உங்களுக்கு வந்து புதிய விண்ணப்பம் வந்து எப்போது வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூறுவாங்க. மற்றும் உங்களுக்கு வந்து என்னென்ன தகுதி, உங்களுக்கு யாரும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. இங்கே வந்து 04 சொல்லிட்டு தொடங்கும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி காட்டினா கண்டிப்பாக தான் உரிய பதில் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. குடும்ப தலைவர் வரையறை சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றோருக்கு அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவோர். ஒவ்வொரு தகுதியும் வந்த குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிட்டுள்ள பெண்கள் குடும்ப தலைவராக கருதப்படுவர். சில பேர் குடும்ப அட்டையில் வந்து ஆண்கள் வந்து குடும்ப தலைவராக கருதப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து இந்த உதவித்தொகைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆண்கள் யாருமே விண்ணப்பிக்க முடியாது. அவங்க குடும்ப அட்டையில் வந்து கண்டிப்பாக வந்து பெண்கள் யாருன்னா இருந்தாலும் அவங்க வந்து குடும்ப தலைவராக வந்து கருதப்பட்டு அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து சில பேர் வந்து அவங்களோட ஆண்கள் இருக்காங்க குடும்ப தலைவராக அவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பெண்கள் தான் விண்ணப்பிக்க முடியும். உங்களோட பெண்கள் வந்து யார் 25 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாமாங்க. குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவர் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குடும்ப தலைவர் மனைவி குடும்ப தலைவராக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் இதர பெண்கள் ஒருவர் குடும்ப தலைவராக கருதப்படுவர். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 20 வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற ஒரு நபர் குடும்ப உறுப்பினராக தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. உங்களோட குடும்ப அட்டையில் வந்து உங்களுடைய மனைவி பெயர் வந்து சேர்க்காவிட்டால் வந்து அதில் வந்து வேறையான பெண்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து 25 வயசு வந்து நிரம்பிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திருமணமாகாத தனித்த பெண்கள், கைப்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்கள் குடும்ப தலைவியாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதார தகுதின்னு சொல்லிட்டு இந்த தகுதியில் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். அப்படியே விண்ணப்பித்தாலும் இந்த தகுதியில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை கிடைக்குமா கிடைக்காதா சொல்லிட்டு அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து உறுதியாக வந்து உங்களோட மொபைல் எண்ணுக்கு வந்து எஸ்எம்எஸ் வருவாங்க. கண்டிப்பாக இந்த மொபைல் புதிய விண்ணப்பம் வந்து செய்ய போகிற அனைவரும் வந்து உங்களோட மொபைல் எண் வந்து கரெக்டாக வச்சு பாருங்கள். உங்களோட மொபைல் எண் வந்து கரெக்டாக வந்து லிங்க் ஆகிருக்க பாருங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் ஆதார் கார்டில் வந்து லிங்க் ஆகிருக்க பாருங்கள். லிங்க் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லா எஸ்எம்எஸும் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பத்துடன் உங்கள் மொபைல் எண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய மகளிர் உரிமை தேவையான விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மொபைல் எண்ணுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். அது எஸ்எம்எஸ்லாம் வந்தால் மட்டும் தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதே போல் வந்து மேக்ஸிமம் இந்த ஜெராக்ஸ்லாம் தரவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஜெராக்ஸ் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி தாங்க. ஏன்னா சில பேர் ஜெராக்ஸ் வந்து ரொம்ப டிம்மாக இருக்கிற மாதிரி தராங்க. அதேமாதிரி வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து போடும்போது வந்து அவங்க வந்து எதனா மிஸ்டேக் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை வந்து கிடைப்பது வந்து சிக்கல் வந்து ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. தகுதிகள்லாம் இருந்தாலும் அவங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய ஜெராக்ஸ் வந்து டீட்டெயிலாம் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறது அதிகமாக வச்சு வாய்ப்பு இருக்குது. அதுங்களே வந்து அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் உங்கள் டீட்டெயிலாக கரெக்டாக பாருங்கள். அப்படி தெரியல கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பெண்ணில் கூட நீங்கள் வந்து எழுதி தரலாம். உங்கள் ஜெராக்ஸ்களே வந்து நீங்கள் வந்து பெண்ணில் கூட எழுதி தரலாம். எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் வந்து
எல்லாருமே ஜெராக்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சு பாருங்கள். எல்லாமே தெளிவாக இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு கீழ் இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக பொன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வீட்டு உபயோகத்துக்கு வந்து மின்சாரம் வந்து 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்த குடும்பம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மின் கட்டண ரசீது வந்து நீங்கள் வந்து கொடுக்கும்போது வந்து உங்களுடைய மின் கட்டண எண் வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஆண்டுக்கு வந்து 3600 யூனிட் மின்சாரம் மேலே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்த உதவித்தொகைகள் வந்து நீங்கள் வந்து தகுதியற்றவன்னு சொல்லிட்டு கருதப்படுவார். 3600 யூனிட்டுக்குள்ளே மின்சாரம் பயன்படுத்தலாம் மட்டுமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஏன்னா சில பேருக்கு வந்து மின்கட்டணம் வந்து எண் வந்து அவங்களுக்கு சில பேருக்கு இருக்காது. சில பேர் இந்த வாடகை வீட்டில் இருக்கும். அவங்களும் வந்து எந்த மாதிரியான மின்கட்டணம் எண்ணில் வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தற்போது வந்து எங்கே வந்து வசித்து கொண்டு இருக்கலாம் அந்த மின்கட்டண எண் வந்து தற்காலிகமாக வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ மின்சாரம் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏன்னா டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து உடனே வந்து ரிப்ளை வந்து பண்ணிவிடுவோம். அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொருள் தகுதிக்காக தனித்தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்கம் சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ண தேவையில்ல. அதே போல் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நிலம் இருக்க சொல்லிட்டு அதுக்கு தேவையான அவங்க வந்து சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து தோராயமாக கேட்குறாங்க. ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு இல்லாத பட்சம் வந்து உங்களுக்கு நல்லது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3600 யூனிட்டுக்கு மேலே மின்சாரம் வந்து பயன்படுத்த தேவையில்லை. மற்றும் வந்து உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் வந்து கம்மியாக இருந்தால் போதுமானது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மகளிர் வந்து கிடைக்கும். புதிய அப்ளிகேஷன் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம வந்த உடனே வந்து முதல் வீடியோ வந்து நம்ம வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பட் வரைக்கும் வந்து நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போது வந்து புதிய விண்ணப்பம் வந்து வருவதற்கும் மற்றும் வந்து மேல்முறை செய்து பணம் வந்து வராதவர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எப்போது பணம் வரும் சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம கூறியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.